Hello viewers, welcome to Super Prime. Fifth sum பார்க்கலாம். Show that the bisectors of angles of a parallelogram form a rectangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு parallelogram இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ABCD அப்படின்ட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ABCDன்னு சொல்லிட்டு ஒரு parallelogram இருக்கு. இதோட ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ஆங்கிள்ஸ் எத்தனை இருக்கு? 4 ஆங்கிள்ஸ் இருக்கா? அந்த ஆங்கிள்ஸை ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கிறது தான் நம்ம ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிற ஆங்கிளை ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கணும். நடுவில் கரெக்டாக ஒரு கோடு போடுவோம் இல்லையா? அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆங்கிள் பைசெக்டார் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 4 ஆங்கிள்ஸையும் ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ணிக்கிறோம். இது எல்லாமே ஒரு இடத்துல மீட் பண்ணும். அது மீட் பண்ணுற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்போ பாருங்க, நான் இப்போ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறேன். பாருங்க, உங்களுக்கு ரெக்டாங்கிள் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்கு. இப்போ நான் அதை பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ரஃப் பண்ணி விட்டுறேன். இப்போ பாருங்க, ஓகே. இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஸோ இது P, இது வந்து Q, இது வந்து R, இது வந்து S அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இது வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அந்த நடுவில் மீட் பண்ணுது இல்லையா இந்த பைசெக்டார்ஸ்லாம், இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒரு ரெக்டாங்கிளாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொன்னாலும் அது ரெக்டாங்கிள் தான். இல்லைன்னா இங்கே இருக்கிற 4 ஆங்கிளும் 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாலும் அது ரெக்டாங்கிள் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 4 ஆங்கிளும் 90 டிகிரி அப்படின்னு சொல்லி இது ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்ல போறோம். parallelogram தானே இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. parallelogram பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா adjacent angles அப்படின்னா என்ன? பக்கத்து பக்கத்துல வர ஆங்கிள்ஸ், அந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ பக்கத்து பக்கத்துல வர ஆங்கிள் அப்படின்னா என்ன? AB, இது ரெண்டும் பக்கத்து பக்கத்துல வர ஆங்கிள், இந்த 2 ஆங்கிள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா AD, இந்த 2 ஆங்கிள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா DC, இந்த 2 ஆங்கிள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா BC, இந்த 2 ஆங்கிள் பக்கத்து பக்கத்துல வர ஏதாவது 2 ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும் அப்படின்றது parallelogram ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுவே வந்து ஆப்போசிட் ஆங்கிள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அதை எடுக்க போகிறதுல இந்த அட்ஜசன்ட் ஆங்கிள் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். இன் parallelogram ABCD sum of any 2 adjacent angle is 180 டிகிரி. ஏதாவது 2 அட்ஜசன்ட் ஆங்கிள் வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த ஏவும் பியும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் வர ஆங்கிளா? இது ரெண்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆங்கிள் A + ஆங்கிள் B = என்ன வரும்? 180 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன் இந்த ஈக்குவேஷனை. அப்போ டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகும்? ஆங்கிள் A டிவைடட் பை 2 + ஆங்கிள் B டிவைடட் பை 2 = 180 டிகிரி divided by 2ன்னு வந்துரும். சரி, இப்போ ஆங்கிள் A/2னா என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிள் A பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா RADன்னு சொல்லலாம், இன்னொன்று RABன்னு சொல்லலாம். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் நமக்கு ஆங்கிள் A கிடைக்கும் இல்லையா? நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இதை எடுத்துக்க போறேன், RAB எடுத்துக்க போறேன். ஸோ டிவைடட் பை 2னா இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆங்கிள் A/2னா நான் இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறேன், RAB எடுத்துக்கிறேன். பிளஸ் ஆங்கிள் பிக்கு வந்து என்ன எடுக்க போறோம்னா இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே வர மாதிரி எடுத்துக்கலாம், RBA எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு 90 டிகிரி அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். RAB அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுக்கும் போது இந்த ட்ரையாங்கிளுடைய 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும்னு தெரியும் இல்லையா? ஸோ இந்த 2 ஆங்கிள் ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அதை அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. ஸோ 3வது ஆங்கிள் எது? இந்த R இல்லையா? ஸோ இந்த R வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும். அப்போ ஆங்கிள் ARB அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஆங்கிள் ARB இது 3த்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? நமக்கு 180 டிகிரி ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது ரெண்டுத்துக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்? இங்கே 90 டிகிரி போட்டுக்கலாம். ப்ளஸ் ஆங்கிள் ARBயை நம்ம இங்கே போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 180 டிகிரி. நமக்கு ஆங்கிள் ARB தான் வேணும். அதனால இங்கே இருக்கிற 90 டிகிரி நான் இந்த சைட் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்? -90 டிகிரின்னு வந்துருமா? ஸோ 180லேருந்து 90 டிகிரியை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 90 டிகிரின்னு கிடைச்சிடும். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆங்கிள் ARB 90 டிகிரி, ARB வந்து 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து நம்ம 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 4 ஆங்கிள் தான் நான் இப்போ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா
இதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் சிபிடி அப்படின்ற ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ஏஆர்பிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிபிடி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா. ஸோ இதுவும் இதே மாதிரி தான் ப்ரூவ் பண்ணுவோம். அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆங்கிள் பி வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணலாம். அது திரும்பியும் வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சிமிலர்லி அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 கோடு போட்டு எல்வை போட்டால் சிமிலர்லி அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் ஸ்பெல்லிங்லேயும் சிமிலர்லி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஆங்கிள் சிபிடி வந்து 90 டிகிரின்னு போட்டுக்கலாம். அதாவது ஆங்கிள் சிபிடினா இந்த ஆங்கிள். ஓகே, இது ரெண்டுமே வந்து 90 டிகிரி நம்ம சொல்லியாச்சு. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு அட்ஜசன்ட் சைடையும் ஆட் பண்ணா 180 டிகிரின்னு எடுத்துட்டுமா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு அட்ஜசன்ட் சைடு, அது ஏவையும் டிஏயும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி வரும் அப்படின்னு எடுக்க போறோம். ஸோ ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரி போட்டுக்கிறோம். சேம் அங்கே என்ன பண்ணுமோ அதே தான் பண்ண போறோம். இப்போ டிவைடட் பை 2 போடுறேன். அப்போ ஆங்கிள் ஏ பை 2ன்னு வரும், பிளஸ் ஆங்கிள் டி பை 2 ஈக்குவல் டு 180 டிகிரி பை 2ன்னு வந்துடும். இப்போ ஆங்கிள் ஏ பை 2னா அது ரெண்டா பிரிச்சு இருக்கும் இல்லையா, ஆங்கிள் ஏவை. இது வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிறது இந்த ட்ரையாங்கிள். அப்போ இதுக்குள்ளே வர மாதிரி எடுக்கலாம். இது எடுத்துக்கலாம், எஸ்ஏடின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆங்கிள் எஸ்ஏடி அப்படின்னு எழுதிக்கலாம் ஏ பை 2க்கு பதிலாக. இப்போ ஆங்கிள் டி பை 2 அப்படின்னு சொல்லும் போது இந்த டியை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறோம். நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறதுனால இதையே எடுத்துக்கலாம். அப்போ எஸ்டிஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து டிவைட் பண்ணால் நமக்கு 90 டிகிரின்னு வந்துருமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ரையாங்கிள் தானே எடுக்க போகிறோம். எஸ்ஏடி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுக்கிறோமா. இந்த ட்ரையாங்கிள் எஸ்ஏடியில் பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு எடுக்க போகிறோம். ஆல்ரெடி இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது ரெண்டுமே அப்படியே பார்த்து இங்கே எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன் என்ன, ஏவும் டியும் எழுதியாச்சு. இந்த ஏவும் டியும் எழுதியாச்சு. ஸோ என்ன எழுதணும், இந்த எஸ் தான் நடுவில் வர மாதிரி எழுதணும். அப்போ ஏஎஸ்டி அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ ஏஎஸ்டி 3த்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு 180 டிகிரி வரும். ஆங்கிள்ஸும் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரின்னு சொல்லி நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு பதிலாக நம்ம இங்கே 90 டிகிரி போட்டுக்கலாம். ப்ளஸ் ஆங்கிள் ஏஎஸ்டி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வந்துடும். நமக்கு ஆங்கிள் ஏஎஸ்டி தான் வேணும். ஸோ இந்த 90 டிகிரி இந்த சைடு வரும்போது மைனஸ் 90 டிகிரியாக வந்துடும். 180ல் 90 டிகிரியை மைனஸ் பண்ணால் நமக்கு 90 டிகிரின்னு கிடைச்சிடும். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆங்கிள் ஏஎஸ்டி 90 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்க, ஏஎஸ்டி தான் 90 டிகிரின்னு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நமக்கு 90 டிகிரி கிடச்சிருக்கு. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே தான் நமக்கு 90 வேணும் இல்லையா. ஆனால் இது 90யாக இருந்தால் கண்டிப்பாக இதுவும் 90யாக தான் இருக்கும். ஏன்னா இது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதனால இது 90ன்னு சொல்லும் போது இந்த எஸ்ஸும் 90யாக இருக்கும். அப்போ பிஎஸ்ஆரும் வந்து என்னவா இருக்கும், 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இதை அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் டு ஆங்கிள் பிஎஸ்ஆரும் 90 டிகிரின்னு போட்டுக்கலாம். ப்ராக்கெட்டில் என்ன எழுதிக்கணும், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இந்த 3 ஆங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி பண்ணுமோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சிமிலர்லின்னு போட்டுட்டு ஆங்கிள் பிக்யூஆரும் 90 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஸோ பாருங்க, சிமிலர்லி ஆங்கிள் பிக்யூஆர் 90 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை 3ன்னு எடுத்துக்கோங்க, இதை 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, 2, 3, 4லேருந்து எல்லாமே நமக்கு என்ன வந்துருச்சு, 90 டிகிரின்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால ஸோ பாருங்கள், இது எல்லாமே 90 டிகிரின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ கண்டிப்பாக இது என்னவா இருக்கும், ஒரு ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். அப்போ பிக்யூஆர்எஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஸோ பிக்யூஆர்எஸ் இஸ் எ ரெக்டாங்கிள்னு எழுதிக்கோங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி இந்த சம்மை நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.